ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பொதுவாக நம்ம வீட்டில் வந்து காலையிலையும் சாயங்காலமும் விளக்கேற்றுவோம் பார்த்தீங்களா? அப்போது அந்த டைமில் என்ன மந்திரம் சொல்லலாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு இதாக இருக்கும். சிலவங்க நிறைய பெரிய பெரிய மந்திரமாக சொல்லுவாங்க, நிறைய லைன் வர்ற மாதிரி. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம அந்த மாதிரி பார்க்க போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் தான். அந்த ஒரு லைனை மட்டும் சொல்லி விளக்கு ஏற்றும்போது அந்த லைனும், அதுக்கப்புறம் விளக்கு குளிரூட்டும் போதும் இன்னொரு மந்திரமும் இருக்குது. அந்த 2 மந்திரத்தையும் சொல்லுங்கள், போதும். சரி, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், தீபம் ஏற்றும்போது நம்ம என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பூஜைக்கு தேவையானது எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு, விளக்கு ஏற்றும்போது கரெக்டாக என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஓம் ஒளி வளர் விளக்கே போற்றி அப்படின்ட்டு இந்த ஒரு வரி மந்திரத்தை மட்டும் சொல்லி நீங்கள் தீபம் ஏற்றிங்கனாலே போதுமானது. சரி, அடுத்தது நம்ம என்னது பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், தீபத்தை நம்ம ஒரு அரை மணி நேரமோ எவ்வளோ நேரமோ நம்ம அது உங்களோட இஷ்டம். எவ்வளோ நேரம் தீபம் வீட்டில் எரியணுனாலும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை குளிரூட்டுவோம் பார்த்தீங்களா? அது அப்போ என்ன ஓம் சாந்த சொரிபினே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் சொல்லி குளிரூட்டி வச்சிங்கன்னா போதும். அதே மாதிரி நிறைய பேருக்கு இன்னும் என்னது ஒரு டவுட் இருக்குதுன்னா, ஒரு தீபத்தை வந்து இப்போ நம்மகிட்ட புஷ்பம் இல்லை, அதாவது மலர் இல்லை, பூ எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் எதை வச்சு எப்படி குளிரூட்டுவது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. எல்லா நாளும் நம்ம வந்து பூஜைக்கு வந்து பூ கிடைக்கிறதில்ல, விளக்குக்கு வந்து பூ கிடைக்கிறதில்ல. அப்படி பூ நமக்கு இருந்துச்சுன்னா அந்த பூவை வச்சு நம்ம எடுத்து குளிர வச்சு வைப்போம். அதே சமயம் அந்த பூ இல்லை அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரி முறையை பின்பற்றி நம்ம விளக்க குளிர் ஊற்றலாம் அப்படின்னு சொன்னால், இந்த மஞ்சள் கிழங்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மஞ்சள் கொம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதை வந்து அதுக்குன்னு நம்ம ஒன்று தனியாக வச்சுக்கிடுங்க. ரெகுலராக வச்சுருந்து டெய்லியும் அதை நம்ம விளக்கு குளிர் ஊற்றோம் பார்த்தீங்களா? அப்போ வந்து பூ இல்லாத சமயத்தில் இந்த மஞ்சள் கொம்பை வச்சு ஓம் சாந்த சொரிபியே நமக அப்படின்னு கூட நம்ம வந்து என்ன செய்யலாம், விளக்கை வந்து குளிரூட்டலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் லைட்டாக அந்த திரியை வந்து என்ன பண்ணுங்க, பின்னோக்கி இழுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆஃப் ஆயிரும். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் விளக்கை வந்து வாயை வச்சு ஊதி அணைக்காதீங்க, அது வந்து நல்லது கிடையாது. அதே மாதிரி அந்த விளக்கு வந்து தன்னால் எண்ணெல்லாம் காலியாகி திரி கருத்து போகிற அளவுக்கு அதை வந்து தன்னால் குளிர வைக்க விடாதீங்க. அது வந்து நம்ம வீட்டுக்கு நல்லது கிடையாது. எப்போவுமே விளக்கை வந்து நம்ம தான் குளிர வைக்கணும். அது தானாக அணையாமல் பார்த்துக்கிடுங்க. மீதி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.